அருந்ததிய இடஒதுக்கீடு போராட்ட இயக்கம் நடத்திய நீதி வெல்லும் மாநாட்டில் 6% இடஒதுக்கீடு வழங்கிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சென்னை மாநகரில் உள்ள சேத்துப்பட்டு பகுதியில உலக பல்கலைக்கழக சேவை மையம் வளாகத்துல இன்னைக்கு 3 மணிக்கு அளவுல அருந்ததிய இடஒதுக்கீடு போராட்டம் இயக்கம் நடத்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நீதி வெல்லும் மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. அதன் தோழமை அமைப்புகளான ஆதித்தமிழர் கட்சி, புரட்சி புலிகள் கட்சி, ஆதித்தமிழர் வெற்றி கழகம், அனைத்துலக அருந்ததியர் மக்கள் இயக்கம், தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை உள்ளிட்ட ஏராளமான அருந்ததிய இயக்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் ஆகியவற்றின் தலைவர்கள் மக்கள் என பெருந்திரளாக கலந்திருக்காங்க. சிறப்பு விருந்தினரா இடஒதுக்கீடு நாயகர் மந்த கிருஷ்ணா மாதிகா சிறப்புரையாற்றிருக்காங்க. இந்த மாநாட்டில் 4 முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. 3% இடஒதுக்கீடு 6% இடஒதுக்கீடா உயர்த்த வேண்டும் அப்படின்னும், ஆதிதிராவிட நலத்துறையாக இருப்பதை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையா பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். தமிழகத்தில் அரசியல் அதிகார உள் இடஒதுக்கீடு கோரிக்கையான தமிழகத்தில் இருக்கிற 44 சட்டமன்ற தனித்து தொகுதிகளை அருந்ததியருக்கு 14 சட்டமன்ற தொகுதிகளா பிரித்து தர வேண்டும். மேலும் தமிழகத்தில் இருக்கிற 7 பாராளுமன்ற தொகுதிகளில் அருந்ததியருக்காக 2 பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அருந்ததிய நலவாரியம் அமைத்திட வேண்டும் ஆகிய முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பட்டியலின உள் ஒதுக்கீடு நாயகர் மந்தா கிருஷ்ணா மாதிகா, ஜக்கையன் ஆதித்தமிழர் கட்சி, திரு அரங்க பெருமாள் அருந்ததியர் மக்கள் இயக்கம், முனுசாமி அனைத்துலக அருந்ததியர் மக்கள் இயக்கம், லோகேஷ் MRPS மாநில தலைவர், திலீபன் அவர்கள் புரட்சி புலிகள் இயக்கம், தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை அமைப்பின் இருந்து வீரன், பெருங்குடி மோகன், வேலன், சங்கர் மற்றும் குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அமைப்புடைய கொள்கைகளை மாநாட்டு பந்தல்ல தலைவர்களிடத்துல கலந்துரையாடினாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஏராளமானோர் பங்கேற்றிருந்தாங்க.